அனைவருக்கும் நாடி கார்த்திகை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோட பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்கிறாளுன்னு தவறாக நினைக்காதீங்க. இதற்கான காரணத்தை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். காணும் பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டில் இருந்து சிதம்பரம் பைபாஸ் சாலை வழியாக ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சிவாலயம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வேறு என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சோழர் காலத்தில் சிறப்பாக ஆட்சி புரிந்தவர்களை தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன், அவரது மகனான ராஜேந்திர சோழன் 2 பேர் மட்டும்தான் இவர்கள் காலத்தில் கலைநயமிக்க கோயில்களை கட்டி சிவாலயங்களை நிறுவனது இவர்கள் காலத்தில் தான். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இது அரியலூரில் இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்துலேயும், ஜெயங்கொண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சிதம்பரத்திலிருந்து 42 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. தஞ்சை பெரிய கோவில், தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதர் கோவில், அடுத்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவாலயம், இது 3மே சோழர் காலத்தினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் கட்டியிருப்பாங்க. ராஜராஜ சோழன் பல நாடுகளையும் கடல் தாண்டி போரிட்டு வெற்றி கண்டது போலவே ராஜேந்திர சோழனும் தனது தந்தையைப் போலவே போரிட்டு வெற்றி கண்டு ஆட்சி புரிந்த அந்த காலத்தை நம்ம ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ராஜேந்திர சோழன் 1919 கங்கை வரைக்கும் படையெடுத்து வெற்றி பெற்றதுனால அவருக்கு கங்கை கொண்ட சோழன்ற பட்டமும் கிடைச்சது. இந்த வெற்றியை நினைவாக இந்த இடத்துல 1923 கங்கை கொண்ட சோழபுரன்ற புதிய தலைநகரை உருவாக்கி இந்த இடத்துல ஒரு சிவாலயத்தை எழுப்பினார். இவரால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய தலைநகரம் 250 ஆண்டுகள் இவருக்கு அப்புறம் அந்த சோழர் காலத்தில் தலைநகராக இருந்து சிறப்பாக விளங்கியிருக்கு. நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே உயர்ந்த கோபுரமும் கொடிமரமும் தெரிகிற அதே சமயத்தில் நம்மளுடைய இடப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேடை தெரியும். அதுக்கு பேர் பீரங்கி மேடை. ஏன் இதை இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒன்று உங்களுக்கு அடுத்தடுத்து உள்ளே போகும்போது சொல்கிறேன். கோயிலுடைய முகப்புக்குள்ளே நுழையும் பொழுதே 2 பக்கமும் துவாரபாலர்கள் இருப்பாங்க. அதை அடுத்து கொடிமரம், நந்தி, ஒரு மேடை, அதுக்கு அடுத்து தான் கோபுரங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய மிக சிறப்பு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வன்னியாபுரி அப்படிங்கிற பெயரில் தான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல நிறைய வன்னி மரங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. தனது தந்தை ராஜராஜன் சோழன் ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் சோழர்களுடைய தலைநகரமாக தஞ்சாவூர் இருந்தது. அதன் பிறகு ராஜேந்திர சோழன் இடப்பற்றாக்குறை காரணமாக கொள்ளிட ஆற்றுக்கரையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் தலைநகரமாக அவர் உருவாக்குனார். இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லேயும் அகழ்வாராய்ச்சி 1980 நடத்திய ஆய்வுப்படியும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய கட்டடக் கலைஞர்களும் சிற்ப கலைஞர்களை கொண்டு தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியதாக கருதப்படுது. இந்த கோவிலுக்கு நம்ம எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நடை திறப்புன்னு சொன்னால் காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் நம்மளால் சிவனை வழிபட முடியும். கொடிமரத்துக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நந்தி உடையார்பாளையம் ஜமீன்தாரால் கட்டப்பட்டது. இது முற்றிலும் சுதை மண்ணால் செய்யப்பட்டது. வெயில் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுதை மண்ணாலான மிகப்பெரிய நந்தியினுடைய காதில் சூரிய வெளிச்சம் படும். அந்த வெளிச்சம் மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே விழுறத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை கட்டுவதற்கு தேவையான நீர் முழுவதுமே இங்கேயே ஒரு கிணறு தோண்டி அதன் மூலமாக நீரை சேமித்து வச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தன்னுடைய தந்தையான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில் போலவே அதே அமைப்பில் இங்கேயும் ஒரு ஆலயம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டு எழுப்பிய கோவில் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற சிவாலயம். அம்பாள் பெரியநாயகி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம், கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இருக்குது.
கோபுரத்தினுடைய வடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் தெரியும். அந்த மண்டபம் பீரங்கி மண்டபம்னு சொல்லுவோம். இந்த மண்டபத்துக்கும் நம்ம வெளியில் பார்த்த பீரங்கி மேடைக்கும் தொடர்பு இருக்கும். இவருடைய ஆட்சி காலத்தில் போரிட்ட முகலாய பேரரசர்களால் இந்த இடம் மிகவும் சிதைவுற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பீரங்கி மண்டபம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மதில் சுவர்களுடைய கருங்கல்லால் ஆனது. இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் கொள்ளிடக்கரையினுடைய மதுக பயன்படுத்தியிருக்காங்க. கோபுரத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னையே ஒரு மிகப்பெரிய மேடை இருக்குது. அந்த மேடையில் ஒவ்வொரு இடத்துலையும் விஷ்ணு, சிவன், பார்வதி, துர்க்கை அப்படின்னு சொல்லி சிலைகள்லாம் இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலில் மூலவரை நம்ம வணங்கிட்டு வெளியில் வரும்பொழுது 2 பக்கமும் துவாரபாலகரோட மிகப்பெரிய படி கொண்டு அமைச்சிருப்பாங்க. அது போலவே இங்கேயும் இருக்கும். இதுபோல் கோபுரத்தில் ஒவ்வொரு மாடத்துலேயுமே விநாயகர், முருகன், பிரம்மா, விஷ்ணு, சம்பதி தமையனராக இருப்பாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்ததுனால சின்ன குழந்தைங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஜடை பின்னி அதில் பூ தச்சு தன்னோட திறமைகளை காட்டி விளாண்டுட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது. தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானமும் இந்த கோயிலுடைய விமானமும் பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 4முக தோற்றத்தோடையும் கருவறையினுடைய அடிப்பகுதியை 99 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 190 அடி உயரத்துலேயும் கட்டியிருப்பாங்க. ஆனால் ராஜேந்திர சோழன் தனது தந்தையை விட கோபுரத்தை உயரமாக கட்டணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் 180 அடி உயரம் மட்டுமே கட்ட முடிஞ்சது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோவில் எண்முக தோற்றத்தோடு இருக்கும். இது இன்னமும் சிறப்பு. இங்கே ராஜேந்திர சோழன் எப்பெல்லாம் இந்த சிவாலயத்துக்கு வருவாரோ அந்த சமயத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிம்ம வாகனம் ஒரு பாதாள சுரங்கம், இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்கு தேவையான நீரை யாரெல்லாம் தன்னிடம் போரிட்டு தோற்றுறாங்களோ அவங்கள கொண்டு கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கே சேமித்து வச்சுருப்பாராம். கோயிலுக்கு உள்ளே நுழையும் பொழுது இந்த நீரை தலையில் தெளிச்சிட்டு ஃபஸ்ட்டு துர்க்கை அம்மனை வணங்கிட்டு தான் சிவனை வழிபடுவாராம். இதனாலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால பூஜை சமயத்தில் துர்க்கையை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாருமே சிவனை வழிபடுறதா வழக்கம் இன்னமும் இருக்குது. காலப்போக்கில் சுற்றுச்சுவரும் இந்த பீரங்கி மேடையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோவிலை ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்எல் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர் சிவன் ஆலயத்தை புனரமைக்கும் பொழுது கிடைச்ச செப்பேடுகள் மூலமாக அறியப்படுது. இந்த கோவில்லையும் கட்டடக்கலையையும் சிற்பக்கலையும் பார்க்கும் பொழுது சோழர்களுடைய ஆட்சி இங்கேயும் பறந்து விரிஞ்சதை நம்மளால் உணர முடியும். இங்கே மூலவரான சிவபெருமான் சன்னதி மட்டும் கிடையாது. அம்பாள் சன்னதி, துர்க்கை, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரனுடைய வழிபாடு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நம்மளால் சுற்றி வர முடியாத அளவுக்கு கட்டட அமைப்பு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய அமைப்பு பீடம் சதுரமாகவும் அதற்கு மேலே கோன் வடிவத்திலையும் அதற்கு மேலே ஒரு வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் நிழல் எப்படி கீழே விழாதோ அது போலவே இங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தின் நிழல் கீழே விழாது, தன்னுள்ளவே அடங்கியிருக்கும். சில டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போட முடியல. இப்போ அது சரியாயிடுச்சு. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி எங்கே போனீங்க அப்படிங்கிற விவரத்தையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.